सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. ஏகஜீவவாதம் முன்னால பார்த்த திருஷ்டிவாதம் மாதிரி இந்த ஏகஜீவவாதமும் உத்தமாதிகாரி பற்றி. இந்த உலகத்துல இருக்கிறது ஒரே ஒரு ஜீவன், அவரால் கல்பிக்கப்பட்டதுதான் மற்ற பதார்த்தங்கள், சேதன பதார்த்தங்கள் எல்லாம் அந்த ஜீவனால கல்பிக்கப்பட்டது அப்படிங்கிற அடிப்படையில போறது. முதல்லயே நம்ம ஜீவனுக்கு லட்சணம் சொல்லும் பொழுது அவித்யாவச்சின்னஹா ஜீவஹா அப்படின்னு ஒரு பட்சம் நம்ம பார்த்தோம். இன்னொரு பட்சமானது அந்தக்கரணாவச்சின்ன ஜீவஹா, அந்தக்கரணத்தோட சம்பந்தப்பட்டவன் அர்த்தம். ஏன்னா இந்த அவச்சின்னஹான்னு சில பேர் சொல்ற, சில பேர் பிரதிபிம்பகான்னு சொல்ற. அவித்யாவச்சின்ன ஜீவனம், அவித்யா பிரதிபிம்பித்த ஜீவனம். இந்த அவச்சின்னம்னு கூடினாங்கிற அர்த்தம் வச்சுட்டா சரியா போகுது. அந்த அந்தக்கரணத்தோட ஈஷிச்சுண்டு இருக்கிறவன் தான் ஜீவனுடைய ஸ்வரூபம். ஈஷிச்சுண்டு இருக்கிறவன் என்ன அர்த்தம்? அந்தக்கரணத்தினுடைய இருக்கக்கூடியதான எல்லா விதமான அம்சங்களும் அவளோட ஒட்டிட்டு இருக்கு. சுகம், துக்கம், இச்சா, துவேஷம், பிரயத்னம், இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள் எல்லாம் அந்தக்கரணமே. அந்த அந்தக்கரணத்துல இருக்கிற பிரதிபிம்பித்தலோ அல்லது அந்தக்கரணத்துல அவச்சின்னமா இருக்கக்கூடியதான ஜீவனுக்கு இவைகள்லாம் சேதுமையானால் அப்பொழுது அவனை ஜீவன் சொல்லிட்டு. அப்படின்னு இந்த அந்தக்கரணம் விசிஷ்ட சைத்தன்யம்னு சொல்றது வழக்கம். விசேஷணத்துக்கும் உபாதிக்கும் வித்தியாசம் நம்ம பார்த்து, அங்கிருந்த போதிலும் அதோட சம்பந்தப்படாமல் இருக்க பார்த்தா அதுக்கு உபகிதம்னு பேரு. அங்கிருந்து அதோடைய சம்பந்தப்பட்டிருந்தா அதுக்கு விசேஷணம்னு பேரு. மனசுல இருந்து மனசுலயே சம்பந்தப்பட்டாரையானால் அப்பொழுது அவருக்கு ஜீவன் பேரு. மனசுல இருந்து மனசுல சம்பந்தப்படாமலேயே அங்க இருந்தாரையானால் உபகிதம், சாட்சி அப்படின்னு. இந்த சாட்சிக்கே கொஞ்சம் வித்தியாசத்தினால அந்தர்யாமி இப்படி எல்லாம் பேர் வச்சுட்டு இருக்கா. சுத்த சைத்தன்யமே அவரை தான். அதனால அந்த ஜீவனை பத்தி நம்ம இப்ப யோசனை பண்ணிட்டு இருக்கோம். எப்பொழுது அந்தக்கரண அவச்சின்ன சைத்தன்யம்னு நான் சொல்றேனோ அப்பொழுது அந்தக்கரணங்கள் பல அந்தக்கரணங்கள் இருக்கிறதுனால ஜீவர்களும் பல. சரியப்படி அந்த பட்சம் நல்லா தெரியும். எந்த ஜீவன் வேதாந்தத்தை சிரவணம் பற்றி அதனால ஏற்பட்டதான மன நித்தியாசனங்கள்னால அவனுக்கு அபரோட்ச சாட்சாத்காரம் வருகிறதோ அந்த ஜீவன் முக்தியை பெறுகிறான். இது சரியா. எந்த ஜீவன் இதோட சம்பந்தப்படாம லௌகிகத்திலேயே இருந்துட்டு இருக்கானோ அவன் சம்சாரத்திலேயே சுழ்ந்துட்டு இருக்கான். இது ஒரு பட்சம். இது கிளியரா தெரியுது. இது சாதாரணமாக இந்த பட்சத்தை வச்சுன்னா நிறைய கிரந்தங்கள் போறது, வாத விவாதங்கள் எல்லாமே இந்த பட்சத்துல நல்லா புரியுதா போல. ஆனா அவித்யாவச்சின்னஹா ஜீவஹான்னு ஒரு பட்சம் நம்ம சொல்லணும். அந்த அவித்யாவச்சின்னஹா ஜீவஹான்னு சொல்ற பட்சத்துல அவித்யத்தனை ஒண்ணுதான். உலகம் முழுக்க பிரம்மத்தை ஆவரத்து இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் ஒரே அஜ்ஞானம் தான். அந்த அவித்யாவச்சின்ன ஜீவன் அல்லது அவித்யா பிரதிபிம்பித்த ஜீவன் ஏதோ ஒண்ணு நீங்க சொன்னால் அந்த பட்சத்துல ஜீவன் ஒருவன் தான் அப்படின்னு தெரியும். இப்ப இந்த பட்சத்துல ஒரே ஜீவனா இருந்தா நமக்கு ஏற்படக்கூடியதான இந்த சந்தேகங்களும் சாஸ்திரியமாக வரக்கூடியதான சில வாதங்களையும் நாம் எப்படி புரிந்து கொள்வது என்கிறதுக்காகத்தான் இந்த ஏகஜீவவாதமானது இருந்தாச்சு. ஏகஜீவவாதத்துல என்ன சொல்லிருக்கோம்? ஜீவன் ஒருவன் எனக்கூடியதான அடிப்படையில அந்த ஒருவன் ஜீவன் எப்படி சொன்னேன்? நீங்க சொன்ன லட்சணம் அப்படி இருக்கு, அவித்யாவச்சின்னா ஜீவஹா அப்படின்னு. அதனால இப்படி ஏற்படுறது. இந்த அவித்யாவச்சின்னா ஜீவஹாங்கிற பட்சத்துல ஒரு ஜீவன் தான் இருக்கான், ஒரு சரீரத்துல ஒரு ஜீவன் தான் இருக்கான். அந்த ஜீவன் தான் எல்லாத்தையும் கல்பித்தமா இருக்கு, கல்பகனாக இருக்கிறான். மற்ற
கல்பிக்கப்பட்ட அப்படின்னா அந்த ஜீவன் யாரு கல்பகனா இருக்கானோ அவன் தான் முக்கிய ஜீவன். மற்ற சரீரங்கள்ல இருக்கக்கூடியதான ஜீவன் எல்லாம் ஜீவாபாசம். இப்படிங்கிற ஒரு அடிப்படையில போயிட்டு இதுல அந்த ஜீவன் ஒருவன் எப்படித்தான் சொல்வேன். நீங்க நிறைய ஸ்ருதிகள்ல அவித்யாயாமந்தரே வர்த்தமானா ரமணீய தரணா சதி சம்பத்தியன விதுகு எல்லாம் உபனிடத்தெல்லாம் புளூரல் தான் சொல்லியிருக்க. பராமதா பரிமுச்சந்தி சர்வே இப்படி எல்லாம் சொல்றது. ஆனா எல்லா உபனிஷத்துலயும் நிறைய இடத்துல பகுஜனமே சொல்லியிருக்கும் பொழுது ஜீவனை பத்தி சொல்லும் பொழுது நீங்க ஒரே ஜீவன் எப்படி சொல்வேள் அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டோம். அதுக்கு என்ன சொல்ற, அனாதிமாயா சுத்தா யதா ஜீவ பிரபுத்தியதே அப்படிங்கிற இடத்துல ஜீவான்னு ஏகவச்சனம் தானேப்பா இருக்கு அப்படி. இப்ப மெஜாரிட்டி எது இருக்கு? பகுஜனம் தான் இருக்கு. இது ஒரே இடத்துல தான் ஒண்ணுன்னு சொல்றேன். அந்த ஒண்ணுன்னு சொல்ற இடத்துலயும் முன்னும் பின்னும் பார்த்தோமே ஆனால் என்ன ஆறுதுன்னா அங்கேயும் அந்த அந்த ஏக்கத்துவம் சரியாயி இது திருஷ்டவி நிச்சிதா அப்படின்னு ஒன்னால இருக்க. பின்னால சர்வபௌதானாம் அப்படின்னு சம்தன் சன்னியாயன முன்னாலேயும் பின்னாலேயும் பகுஜனம் இருக்கிறதுனால இந்த ஒரு ஏகவச்சனம் இருக்கக்கூடியதுக்கும் நாம என்ன பண்ணணும்னு இது பகுஜனமா மாற்றிக்கொள்ளணும் இப்படின்னு சந்தேகப்பட்டார். அப்ப அவர் சொன்னார், இல்ல இந்த லோகத்துல ஜீவர்கள் நானா, நான் வேறு நீங்க வேறு அவன் வேறு அவள் வேறு அப்படின்னு இருக்கிறது லோகத்துல தெரிஞ்ச விஷயம். நமக்கு பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள்னால அனுபூதமாக இருக்கக்கூடியதான ஒரு விஷயம். எந்த விஷயமானது லோகத்துல தெரிஞ்சிருக்கோ அதையே வேதம் சொல்லுமே ஆனால் அதுக்கு அனுவாதம்னு பேர். லோகத்துல தெரிஞ்ச விஷயத்தை வேதம் சொல்லுமே ஆனால் அதுக்கு என்ன பேரு? அனுவாதம்னு பேர். அனுவாதமாக இருக்குமே ஆனால் அந்த ஸ்ருதியானது அவ்வளவு வசதியா பிரமாணம்னு சொல்றது. ஏன்னா பிராமாண்யம் எப்ப வரும்? பிரமா லட்சணம் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? அனதிகத அபாதிதார்த்த விஷய ஞானம். ஸோ அனதிகதமா இருந்தாலும் என்ன பிரமாணம்? இது தெரிஞ்ச விஷயம். தெரிஞ்ச விஷயத்தையே வேதம் சொல்றதா இருக்குமே ஏன்னா அது பிரமாணம் ஆகாது. எது நமக்கு தெரியாது? எல்லா சரீரத்திலையும் ஒரே ஜீவன் இருக்காருங்கிறது தான் தெரியாது. ஸோ அதை சொல்லக்கூடியதான வேதமானது தற்பரமாக. ஸோ தற்பரமான வேதத்தை வச்சுட்டு ஜீவன் ஒருவர் தான் அப்படிங்கிறது தீர்மானம் பண்ணிக்கணும் இந்த பட்சத்துல. சரி, இப்படி இருக்கும் காலத்தில் ஆமா அந்த பட்சத்திலையும் நிஜமா ஜீவன் என்கிறவன் பரமாத்மா தான். அது ஞாபகம் சொல்லணும். ஏதோ இது புதுசா சொல்றாருன்னு இந்த பட்சத்தில் நமக்கு கேட்ட கேள்விக்கு சமாதானம் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கூடியதான அம்சத்தை தவிர வஸ்துதா யோஜனை பண்ணினோம். ஏன்னா அந்த பட்சமும் இந்த பட்சமும் ஒண்ணுதான். ஏன்னா இந்த ஜீவன்கிறவன் யார் வஸ்துவலா யோஜனை பண்ணல? பரமாத்மா தான். தத்வா ததேவானுப்ராவிதது இந்த சரீரங்களை சிருஷ்டி பண்ணி சரீரத்துக்குள்ள பொந்து கொண்டார். யதாத்யம் ஜோதிராத்மா விவஸ்வான் அப்போ பின்னா பகுதைகோ நகச்சன் அப்படிங்கிற ஸ்ருதி எல்லாம் என்ன சொல்றது? ஆகாசத்துல ஒரே சூரியன் இருக்க, 1000 ஜலபாத்திரங்கள் இருந்தால் ஒவ்வொரு ஜலபாத்திரத்திலையும் அந்த சூரியனுடைய பிரதிபிம்பமானது ஏற்படுகிறது. அந்த பிரதிபிம்பங்களை ஜீவன் என்று கருதுகிறோம். வஸ்துதா இருக்கக்கூடியது பிம்ப பிரதிபிம்பங்களுக்கு ஐக்கியமா இருக்கிறதுனால நம்ம மற்ற இந்த பிம்பம் வேறு பிரதிபிம்பம் வேறுன்னு இல்லை. பிரதிபிம்பமும் பிம்பமும் ஒண்ணுதான். ஆகையால் அந்த சரீரம் எல்லா சரீரத்திலும் இருக்கக்கூடியது ஒரு ஜீவன் தான். அவருக்கு பேர் நம்ம வெவ்வேறு ஜீவன் பேர் வச்சுட்டு இருக்கோமே தவிர வஸ்துதா இருக்கக்கூடியது ஒரே வியக்தி தான், ஒரே ஸ்வரூபம் தான். ஆகையால் தான் உங்களுக்கு அத்வைத்தம் எனக்கூடியதான நிலையம் நிற்கிறது. ஜீவன் வேற ஈஸ்வரன் வேற, ஜீவன் அனாத்மம் இருக்குமே துவைத்தம்னு பேர் இருக்கு. அத்வைத்தம் எப்படி வந்து நிற்கும்? வர்ச்சுவலி எல்லா மதத்திலும் இருக்கிற தத்துவம் இதுதான். ஆனா நமக்கு சாதாரணமாக புரிய வைக்கிறதுக்காக நானா ஜீவவாதமானது ஸ்ருதி அனுசரிச்சு. இது ஸ்ருதி பண்ணினதான அந்த கரணா வச்சிருந்த ஜீவகான்னு சொல்றதெல்லாம் எப்படி அந்த ஸ்ருதியானது நமக்கு புரிய வைக்கிறதுக்காக. ஏன்னா நம்ம இந்த நிலையில இருக்கோம், அதற்காக இப்படி புரிய வைக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்தது. ஆகையால் இப்படிப்பட்டதான இந்த பட்சத்துல நாம ஸ்ருதி வாக்கியங்களையும் சமர்த்தனம் பண்ணலாம். அவ்வளவுதான் இப்ப நமக்கு வேண்டியது. நமக்கு வேண்டியது ஜீவன் ஒன்னா பலவா இதுவா எல்லாம் வேண்டாம். என்ன ஜீவன் சொல்றவரே பரமாத்மா தான். வர்ச்சுவலா நீங்க பார்த்தீங்கன்னா ஜீவன் நம்ம எதை சொல்லிட்டு இருக்கோமோ அந்த அடிப்படையா அங்க இருக்கக்கூடியதான தத்துவம் பரமாத்மா தான்.
பரமாத்மாவை நாம் மனசுடன் பார்க்கும் பொழுது அல்லது அஜானத்துடன் பார்க்கும் பொழுது அவனை ஜீவன் எனக்கூடியதான ஒரு பெயரை வச்சு அப்படி நம்ம இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். வசுதா பரமாத்மா தான் இருக்க. ஆனா விவகாராதீதமான நிலையிலையும் இருக்கிறது பரமாத்மா தான். வியாபகாரிக நிலையிலையும் பரமாத்மா இருக்கார். ஆனா அவரை நாம ஜீவன் என்று கருதி கொண்டு இருக்கிறோம். இது நடக்கக்கூடியதான விஷயம். ஆகையால் இந்த பட்சம் ரைட்டா அந்த பட்சம் ரைட்டாங்கிறதுல வஸ்தா இல்லை. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த பட்சத்துல நமக்கு வரக்கூடியதான சந்தேகங்களுக்கு சமாதானம் வருகிறதான்னு பார்க்க வேண்டியதா இப்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். அதனால இது வசதி இது தாழ்த்தின்னு சொல்றது இல்லை. ஆனா நிஜமான ஒரு பட்சம்னு ஒண்ணு எடுத்துட்டு இல்லையானால் இந்த பட்சம் சுத்தி பிரதிபாத்தியமாக அவித்யாவசின்னா ஜீவகா அப்படிங்கிறது ஒரே ஜீவன் என்று சொல்ற சரியா. அந்த ஜீவன் நீரா நானா யாரு கல்பகன் யாரு கல்பித்தன் இப்படின்னு வறுமையானால் அப்ப என்ன சொன்னோம்? இந்த ஒன்றே வேண்டாம். ஹிரண்யகர்பர்னு ஒருத்தர் இருக்க. அவர் தான் சமஷ்டி அபிமானி சைத்தன்யம். அவர் தான் கல்பகனான ஒரு ஜீவன். மற்ற ஜீவர்கள் எல்லாம் அவரால் கல்பிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பதில் சொல்லும். அப்ப ஜீவன் தான் பிரபஞ்சத்தை எல்லாம் கல்பித்தார் அப்படின்னு சொன்ன ஈஸ்வரன் கல்பித்தார் எனக்கூடியதான சுத்தி வாதங்கள்லாம் என்ன ஆயிடும் அப்படின்னு அதுக்கு மேல கேள்வி கேட்டார். ஏன்னா ஹிரண்யகர்பர் இவர் தான் எல்லாத்தையும் கல்பித்தார் அப்படின்னு சொன்னா ஈஸ்வரனை கல்பித்ததான ஒரு பதார்த்தங்கள் சுதி வாக்கியங்கள்லாம் என்ன ஆக போறது அப்படின்னா இதை நாம பின்னால போய் சமாதானம் சொல்ல போறோம். இந்த சுத்த சைத்தன்யமானது சுத்த சைத்தன்யம் தான் அஜ்ஞானம் ஆசிரியிருக்கு அப்படின்னு ஒரு பிரகரணத்துல தீர்மானம் பண்ண போறோம். இந்த புத்தகத்துல 580வது பக்கத்துல இதுக்கு சமாதானம் வரப்போறது விஸ்தாரமாக சொல்ல போறோம். அதனால அந்த கேள்வி அப்படியே வச்சிருக்கோம். அதற்கு மேல நம்ம இப்ப பார்க்கணும். நனு உபதேஷ்டத்துவம் ந கல்பித மாத்திரத்திய 541வது பக்கம் மேல இருந்து 8வது லைன். நனு உபதேஷ்டத்துவம் ந கல்பித மாத்திரத்திய யுஜ்யதி கல்பித மாத்திரத்திய கிந்து தத்துவவித்வேன கல்பிதஸ்ய ததா ச உபதேசாத் ப்ராக் தத்துவஞானே ததைவ மோட்சாபத்திஹி உபதேச வையர்த்யஞ்ச. இது ஒரு கேள்வி பார்ப்போம். ஒரு மனுஷன் இவன் தான் குருவை கல்பிக்கிறார். ஏன்னா இவர் தான் என்னுடைய குரு அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அவர்கிட்ட போறார். அப்பொழுது அந்த உபதேசத்துவம் உபதேசம் பண்ணுவது அவர் யாரு? கல்பித்த மாத்திரத்திய யார கல்பித்தானோ குரு யார கல்பிச்சுருக்கானோ அவருக்கு உபதேசத்துவம் உபதேசம் பண்ணக்கூடிய நிலை அப்படிங்கிறடா. இல்ல இந்த குருவானவர் தத்துவஞானத்தோடு இருக்கிறவர் என்று இவன் கல்பித்தான். சாதாரணமே நம்ம பார்ப்போம். ஒருத்தர்கிட்ட போய் சுவாமி இதை நமக்கெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன். சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு முன்னால அவருக்கு இது தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கல, எனக்கு அவருக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கல. அவருக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு சொன்னேன் ஏனால் அவர்கிட்ட கேட்க மாட்டேன். அவருக்கு தெரியும் 541 அவருக்கு தெரியும்னு நினைச்சிட்டேன்னா அவருக்கு இன்னது தெரியும்னு வச்சுட்டு தானே நீங்கள் கல்பிச்சிருக்கேன். ஸோ அவருக்கு வேதாந்தம் எல்லாம் தெரியும், தத்துவஞானம் தெரியும்னு தானே நீங்க கல்பிச்சிருக்கேன். இப்ப விவகாரமா அவருக்கு தெரியும் நீங்க நினைச்சது இல்லை, அவருக்கு தெரியறதா நீங்க அவரை கல்பிச்சிருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்? முன்னாலேயே உங்களுக்கு தத்துவஞானம் இருக்கு. தத்துவஞானம் இருந்தாதான் தத்துவஞானம் இருக்கிறதா அவர் கல்பிச்சிருக்கேன். ஆமா, அப்ப உங்களுக்கு முன்னாலேயே தத்துவஞானம் இருக்குமே. ஆனால் அப்ப என்ன சுவாமி ஆயிடுதுன்னு முதல்ல உங்களுக்கு மோட்சம் வந்திருக்குன்னு தத்துவஞானம் உங்களுக்கு வந்திருக்கே. அதனால இது சரியா படவியது அப்படிங்கிறார். நானும் உபதேசத்துவம் ந கல்பித்த மாத்திரத்திய வெறுமன ஓஹோ இவர் எனக்கு குரு அப்படின்னு கல்பித்தா போறாது. கிந்து தத்துவவித்வேன கல்பிதஸ்ய அவர் எப்படி கல்பிக்கப்பட்டிருக்கணும்? இவர் தத்துவவித் தத்துவத்தை அறிந்தவர் அப்படின்னு நீங்க கல்பிச்சிருக்கணும். அப்படின்னா தத்துவத்தை அறிந்தவர் என்ன தத்துவம்னு உங்களுக்கு முன்னால தெரியணுமா இல்லையோ? ஸோ இந்த தத்துவங்கள்லாம் இவருக்கு தெரியும், ஆகையால் தான் இவர் எனக்கு உபதேசிப்பார் அப்படின்னு பதில். அப்ப என்னாச்சுன்னா ததாத உபதேசாத் பிராக் அவர் உபதேசம் பண்றதுக்கு முன்னாலேயே தத்துவஞானே உங்களுக்கே தத்துவஞானம் வந்துருதுன்னா ததைவ மோட்சாபத்தி மோட்சம் வந்துருது. அதோட உபதேச வையத்யஞ்சா உபதேசமும் வேஸ்ட் தானே. என்ன நீங்க தானே அவருக்கு தெரியும்னு கல்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறான்.
நகைவம் ஸ்வப்னேபி துல்லியம். இதுக்குதான் ஒரு சமாதானம் சொல்லிக்க திருஷ்டிவாதத்திலையும். இது போல ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா என்ன பண்ணும், அத்திரத்து சம்பாவித சகல சங்கா பங்க பிரக்ஷாளனம் ஸ்வப்ன திருஷ்டாந்த சலிலையைவ கர்த்தவியம் அப்படின்னு அபயத்தை சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். இங்க என்னென்ன சந்தேகங்கள் வருதோ இந்த சந்தேகங்கள்லாம் போக்கிக் கொள்வது ஸ்வப்ன திருஷ்டாந்தத்தினால் அப்படின்னு. அப்ப ஸ்வப்ன திருஷ்டாந்தத்தை பாருங்களேன், நகைவும் ஸ்வப்னேபி துல்லியம். ஸ்வப்னத்துல இப்படின்னு சொல்லக்கூடாது. ததாகி சப்த விசேஷ வக்திருத்வேனைவ குரு கல்பனா. அங்கே ஸ்வப்னத்துல இந்த குருவானவர் நமக்கு உபதேசிப்பார். விசேஷமா எப்படி சொன்னா நமக்கு புரியுமோ அப்படி உபதேசிப்பார். அவ்வளவுதான் கல்பிச்சிருக்கு. அவருக்கு தத்துவஞானம் வந்திருக்குன்னு நான் கல்பிக்கல. நது உபதேச சாத்திய ஞான விஷய விசேஷ வித்வேன. உபதேசத்தினால சாத்தியமா இருக்கக்கூடியதான, அவர் உபதேசம் பண்ணுவதனால் நமக்கு வரக்கூடியதான யாதொரு ஞானம் உண்டோ அந்த ஞானத்தினுடைய விஷய விசேஷம் என்ன இருக்கோ, கண்டென்ட் ஆஃப் திஸ் நாலேஜ், அது உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. நாம் போறோம், அவரை கேட்கிறோம், அவர் வேதாந்தத்தை உபதேசம் பண்ணுவார். அவ்வளவுதான் சொல்லியிருக்கேன். அந்த வேதாந்தத்துல என்ன இருக்குன்னு எனக்கு இப்ப தெரியாது, அவருக்கு தெரியும். அவ்வளவுதான் உபதேசம் பண்ணி இது விசேஷா இது இப்படி ஸ்வப்னத்துல நடக்கிறது. ஆனா நீங்க என்னடான்னா இங்க முன்னாலேயே தெரிஞ்சிருக்கணுங்கிற ஆயால் இது சொப்னம் மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னதுமே அதுக்கு சொல்றா அத்ராபி இங்கேயும் தத்வதேவா ஸ்வப்னம் மாதிரியே வாக்கிய விசேஷ வக்திருத்வேனைவ தற்கல்பன சம்பவா. இப்படி சொல்லியிருக்கான். இந்த ஜீவனானவன் தன் குருவை எப்படி கல்பிச்சுட்டு இருக்காருங்க, அவரானது வாக்கிய விசேஷ வக்திருத்வேனா நமக்கு வாக்கிய விசேஷங்களை சொல்வார். எந்த வாக்கியம் சொன்னா நமக்கு வேதாந்தம் புரியுமோ அப்படிப்பட்டதான வாக்கியங்களை நமக்கு சொல்வார் அப்படின்னு தான் கல்பிச்சிருக்காரு. தவிர அவர் சொல்லக்கூடியதான விட இவருக்கு முன்னால தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை. லோகத்திலேயே பாருங்க, சாதாரணமா ஒருத்தர் போய் கேட்கிறோம், குருவே எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றேன். அவர் என்ன சொல்ல போறாரு முன்னாலே நமக்கு தெரியுமோ, தெரிஞ்சதுதான் நீங்களே குருவா இருப்பீங்க. இந்த குருன்னா இவர் நமக்கு இதை சொல்லுவார். அந்த விஷயமானது விசேஷ விஷயமானது அவருக்கு தெரியும்னு கல்பிச்சது. ஆனா அவர் என்ன சொல்ல போறாருன்னு இவருக்கு தெரியாது. இங்கேயும் அதேதான் சமாதானம். வாக்கிய விசேஷங்களை சொல்வார், இந்த தத்துவத்தை எடுத்து சொல்வாருங்கிற அளவுக்கு தான் நமக்கு தெரியுமே ஒழிய அவர் சொல்லக்கூடியதான அவர் சொல்வதனால் நமக்கு என்ன ஞானம் வரப்போகிறதோ அந்த ஞானத்துக்கு விஷயத்தை இவன் முதலையே கல்பிக்கவில்லை. ஆகையால் கேட்ட கேள்விக்கு சமாதானம் வந்தாச்சு. லோகத்துல சாதாரணமா இப்படிதான் எல்லாமே. அதுக்கு மேல நனு அத்ராபி தத்வதேவ வாக்கிய விசேஷ வக்திருத்வேனைவ தற்கல்பன சம்பவாத். நனு தர்ஹி யதேவ பகவான் வேத ததேவ மே ப்ரூஹி இதி ஸ்ருதிஹி உபதேஷ்யந்தி தே ஞானம் ஞானினः தத்வதர்சனः தத்வதர்சினः இத்யாதி ஸ்மிருதிஷ்ட அயுக்தா ஸ்யாத். இப்படின்னு நீங்க சொன்னீங்க. எதேவ பகவான் வேத, எது தாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்களோ ததேவ மே ப்ரூஹி அப்படின்னு. அப்படின்னா அவர் எதை அறிந்து கொண்டிருக்காரோ அவருக்கு தெரிஞ்சுதானே எதேவ மே பகவான் வேதான்னு சொல்றார். இந்த ஸ்ருதியே என்ன சொல்றது, தாங்கள் எதை அறிந்து கொண்டிருக்கிறீர்களோ அப்படின்னு அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் சிஷியனுக்கு தெரியும்னு தெரியுங்க. ததேவ மே ப்ரூஹி உபதேஷ்யந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்சின. ஞானிகள்னா தத்துவதர்சிகள், முன்னாலேயே தத்துவத்தை அறிந்தவர்கள் அப்படின்னு ஸ்மிருதி சொல்றது. இதெல்லாம் சரியா வராது, நீங்க இது மேல கற்பித்தவர் அப்படின்னு சொன்னா அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லணும். ஸ்ருதியில இப்படி எல்லாம் பேசும் சுவாமி, அங்கங்க நீங்க பார்த்தேன்னா இது நசிகேதத்து என்ன சொல்லியிருக்கான், அந்த யமதர்மராஜா பார்த்து எத்தத் பஸ்யசி தத்வதா, நீங்க எந்த ஸ்வரூபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ எத்தத் பஸ்யசின்னு பிரசன்ட், அதை எனக்கு சொல்லு அப்படின்னா. இவருக்கு தெரியுங்கிறது நசிகேதத்துக்கு எப்படி தெரிஞ்சிருக்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்க. தாங்கள் எந்த பிரம்மஸ்வரூபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஆத்மஸ்வரூபத்தை எனக்கு கூறவும் அப்படின்னு. இங்க ஆக்சுவலா நமக்கு ஒரு சந்தேகம் வருது. யமதர்மராஜாவுக்கு இந்த விஷயம் அறியப்பட்டிருக்கு என்கிறது நசிகேதத்துக்கு எப்படி தெரியும்? நம்ம சாதாரணமா ஒருத்தரை கேட்கிறோம், சுவாமி சார் இதை சொல்லுங்க அப்படின்னு. இதை சொல்லுங்கன்னு சொன்னா
நம்ம என்ன சொல்லுவோம்னு நினைக்கிறோம், அவர் சொல்ல போறார். அவர் என்ன சொல்லுவார், ஓஹோ சில சமயத்துல கரெக்டா எடுத்து சொல்லிவிட்டார், இன்னும் சில சமயத்துல சுவாமி எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். இப்படி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிருந்தா இல்ல பர்ஃபெக்டா சொல்ற அளவுக்கு தெரியாதுன்னு நினைச்சுட்டதான் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, 6 ரிஷிகள் கேகே மகாராஜா கிட்ட போல அவர் எல்லாவற்றையும் சொல்லுவார்னு அந்த கதையும் பார்த்திருக்கோம். எனக்கு தெரியாது என்ற விஷயத்தை பிரஸ்னோபனிஷத்துல 6வது பிரஸ்னத்தில், இந்த பாரத்வாஜ பிரஸ்னத்தில் ஒருத்தர் என்ன கேட்டார், இந்த ஷோடசகல புருஷனை பத்தி நான் என்னத்தான் சொன்னாலும் தெரியாதையா தெரியாதுன்னு சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறான், அவன் பாட்டுக்க அப்படியே நிக்கிறான், போக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஸோ இது போல நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஒவ்வொரு இடத்துலயும் எந்த கேள்வி கேட்டோமோ அதை தெரிஞ்சவாளும் இருக்கா, தெரியாதவாளும் இருக்கா. கடைசியில சொல்லிட்டாருன்னா அவர் ஒரு மகர்ஷி பிப்பலாதருங்கிறவர், அவர் என்ன சொல்றாருன்னா 1 வருஷம் எங்காவது வேலை செய்யுங்க, அதுக்கப்புறம் நீங்க உங்க இஷ்டமா கேள்வி கேட்டுக்கோட்ட, இஷ்டமா கேள்வி எதுக்கும் பதில் சொல்லுவீராங்க, தெரிஞ்சா சொல்றேன், இல்ல தெரியலன்னு போல சொல்லிவிட்டாரு விவகாரம் முழுக்க. இப்படி எல்லாம் உபநிடத்துல டிஃபரெண்ட் செட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த கட்டோபநிடத்துல வரக்கூடிய சிச்சுவேஷன் எப்படி அப்படின்னா, முன்னாலே யம தர்மராஜா சொல்லி மாட்டிட்டாருங்க. என்ன முன்னால கதையில என்ன சொல்றது, தேவை ரத்ராபி விசிகிச்சிதம் கிலா, தேவதைகள்லாம் விசிகிச்சிதம் புரா நகி சுவிஜேயம் அனுரேஷ தர்மா. இது தேவதைகள் எல்லாம் கம்ப்ளீட்டா விசாரம் பண்ணினார் சார் இந்த கேள்வி. மரணானந்தரம் இந்த சரீரத்துல பிராணம் போறது, ஆத்மா போறதா இல்லையா, போகக்கூடியதான ஆத்மா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் செமினார்ல நடத்தினா அவளுக்கு தீர்மானமாகல கிடைச்சது விவகாரம் முழுக்க. அதனால அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ வாரத்தில் அதை கேட்டுண்ட நான் சொல்லி அது புரியலைன்னு வச்சுண்ட, ஏன் அனாவசியமா தேவதைகளுக்கே புரியாத விஷயத்தை நீ போய் என் கவலைப்படுற, சிம்பிளா இருக்கக்கூடியதானதெல்லாம் கேட்டுக்கேன் அப்படின்னு சொல்லி ஏதேதோ ஆப்ஷன்ஸ் கொடுத்த. இதுக்கு இமா ராமா சரதாஸ்தியான திருகாரம் பலியா மனுஷி ஆதித்ரஸ்தாபிரே நச்சிகேதோ பரிச்சாரயஸ்வ நச்சிகேதோ மரணம் பானுப்ராட்சி அப்படின்னு இது தரேன் அது தரேன், ரதங்கள் தரேன், தேர் தரேன், இது எத்தனை நாள் வேணும்னாலும் வாழ்க்கையில் இங்க ஊர்லயே இருந்த வாழ்ந்துக்கோ, குழந்தைகள்லாம் இருக்கட்டும், எத்தனையும் தந்த. ஆனா கடைசியில என்ன நச்சிகேது அதெல்லாம் வேண்டான்ட்டான். அந்த சந்தர்ப்பத்துல தான் நச்சிகேது சொல்ற எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற. இதுதான் வேணும்னா நீங்க அறிவீர்களேன்னு சொன்னா அது எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா, தேவதைகள், இவர் யாரு, இவரும் தேவதை தான், தேவாளுடைய குரூப்ல தான் இருக்கார் இவர். இருந்தாலும் தேவதைகள் விசாரம் பண்ணினால் அவளால அறிய முடியலேன்னு சொன்னா என்ன சொல்லணும், நாங்கெல்லாம் விசாரம் பண்ணினோம் எங்களுக்கு கிடைக்கலையேன்னு சொல்ல வேண்டியிருக்க சந்தர்ப்பத்துல அவனை சொன்னா தேவதைகள் விசாரம் பண்ணினா அவளுக்கு புரியலேன்னு சொல்றதுனால தேவதையா இருந்தாலும் நமக்கு மட்டும் உள்ள இருக்குங்கிற விஷயத்துக்கு ஏன்னா போய் பேசப்படாதோ இல்லையோ, போய் பேச மாட்டேன். அதனால என்னாச்சு, இந்த சூட்சமத்தை கவனிச்சுட்டான். அதனால உபனிஷத்தை என்ன சொல்றது, தத்துவஞானம் உள்ளவர் தான் குரு. இந்த கல்பிதமான சந்தர்ப்பத்துல அந்த தத்துவஞானம் சிஷ்யனுக்கு இல்லை. சிஷ்யன் குருவை கல்பிக்கும் பொழுது தாங்கள் தான் குரு என்று இவர் கல்பித்து எடுத்துக்கொள்ளும் பொழுது அவருக்கு என்ன தெரியுங்கிறது இவருக்கு தெரியாது. ஆனா அவருக்கு ஏதோ விஷயம் தெரியும், அதை நமக்கு புரிகிற மாதிரி சொல்வாருங்கிற அம்சத்தில் தான் தெரிஞ்சிருக்காரு தவிர அவருக்கு என்ன தெரியுங்கிறது இவருக்கு முன்னால தெரியாது. அதான் விசேஷம். அதனால இப்படி இருக்கிற ஸ்ருதிக்கு விரோதம் வருமேன்னு கேட்டான். எதேவ பகவான் வேத ததேவமே ப்ரூஹி இத்தியாதி ஸ்ருதி உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வ தர்சனா இது ஸ்மிருதிஷ்ட அயுக்தாத்யாத் இது சேதனா சாமான்யதா மோட்சோபயோகி ஞான விஷய வித்வேனா இன் ஜெனரல். எக்ஸாக்டா இந்த வேர்ட்ஸ் தான் சொல்லுவார், இந்த இதுதான் சொல்லுவார், இந்த தத்துவம் தான் சொல்லுவார்னு இப்ப தெரியாது சிஷ்யனுக்கு. ஆனா என்ன, அவர் ஏதோ சில வார்த்தைகளை சொல்வார், எதன் வழியாக எனக்கு அந்த தத்துவ ஞானம் வருமோ அதை அறிந்தவர். தத்துவ ஞானத்தை அறிந்தவர்னு இவனுக்கு தெரிந்து கொண்டிருக்கார். ஆனா தத்துவ ஞானம் இன்னது என்று முன்னால் இவனுக்கு தெரியாது. சாமான்யதா மோட்சோபயோகி ஞான விஷய வித்வேனா அஜ்ஞாத தத்துவ வித்வேன தத்துவமஸ்யாதி வாக்கிய வக்திருத்வேனவா. இது என்ன, அஜ்ஞாத தத்துவ வித்வேனா தத்துவம் என்னது என்று இவனுக்கு தெரியல,
அதுபோல தத்துவமசியாதி வாக்கிய வக்திருத்வே குருன்னு என்ன சொல்லுவார், தத்துவமசிய அகம் பிரம்மாஸ்மி. இது போல மகா வாக்கியங்கள், எந்த மகா வாக்கியங்களை சொன்னால் நமக்கு ஆத்ம தத்துவம் வருமோ அது. தத்துவமசியாதி வாக்கியம் சொன்ன எல்லா வாக்கியங்கள் அர்த்தம் இல்லை, எல்லா வாக்கியங்களும் உபபிரமணமாக சொல்லலாம். எந்த ஒரு தத்துவம் இருக்கோ அந்த தத்துவமானது நம்ம மனதில் இறக்குவதற்காக பல வார்த்தைகளையும் பல விதமான யுக்திகளையும் அவர் சொல்லலாம். ஆனா அவர் சொல்ல வேண்டியது என்ன, தத்துவமசியாதி மகா வாக்கிய வக்திருத்வேனவா கல்பிதஸ்ய உபதேஷ்ருத்வ சம்பவேன உதாகிருத வாக்கிய அவிரோதா. ஆகையால் மேல் சொன்னதான ஸ்ருதி ஸ்மிருதி வாக்கியங்களுக்கு விரோதம் இல்லை. இப்படி சமாதானம் சொல்லியாச்சு. அக்கர் சொல்றார், இது என்ன, இது என் மதத்துல எனக்கு மட்டும் வந்த ப்ராப்ளம் மாதிரி தானே என்ன கேட்கிற, இது யூனிவர்சல் ப்ராப்ளம். நாம யார கேட்கிறோமோ அவருக்கு என்ன தெரியும் நமக்கு தெரியுமோ. நம்ம திருப்பி குரு நடக்கிறோம், அவருக்கு என்ன தெரியும் முன்னாலேயே நமக்கு தெரியுமா, இவருக்கு என்னது தெரியும் அப்படின்னு முன்னாலேயே நமக்கு தெரிஞ்ச நாமே அவரை போய் கேட்க போறோம். ஸோ துவைத பட்சத்திலையும் மற்ற எல்லா சாஸ்திரத்திலையும் இந்த கேள்வி இருக்கவே இருக்கு. அப்ப அந்த கேள்விக்கு நீங்க எப்படி சமாதானம் சொல்றோட அதே போல நான் சமாதானம் சொல்ல போறேன். அதுல என்ன மட்டும் ஒத்தனம் கேட்கப்படாது. விவகாரம் முழுக்க எஷ்டோபயோஸ்தமோ தோஷ பரிகாரோபிவா சமஹா. எந்த ஒரு அம்சமானது உமக்கும் எனக்கும் ரெண்டு பேருக்கும் தோஷம் ஒன்றாக இருக்கோ அது சரி பண்ணக்கூடியதான மெத்தடும் ஒன்னாகத்தான் இருக்கும். அப்ப நைக்க பரியனியோக்தவ்யா, ஒருவரே நீர் இப்படி அப்படின்னு நம்ம கேட்கப்படாது. தாதிருகர்த்த விசாரணே அப்படின்னு ஒரு நியாயம். ஆகையால் ரெண்டு பேருக்கு சமமா தோஷம் இருக்கும் பொழுது உங்க மதத்துல தோஷம் இருக்கேன், நம்ம உங்க மதத்துல இல்லையோ, இப்ப நீரும் சமாதானம் சொல்லிக்கணும் நானும் சமாதானம் சொல்லிக்கணும். அப்ப அதுல இந்த கேள்வி எதுக்கு, அதான் சொல்ற. அந்நியதா அப்படி இல்லைன்னு தவாபி மதே, உங்க மதத்திலையும் தத்துவவித்வேன பிரமிதையேவ ஆச்சாரியத்வேன அனுசரணீயா இது, இவர் தத்துவவித்து என்று நன்றாக அறியப்பட்டதான ஆச்சாரியர். எப்படி தத்துவவித்து தெரிஞ்சு வந்தது, இவர் தத்துவவித்துத்தான் என்று நீங்க நிச்சயமான ஞானம் இருக்கணும். அப்படிப்பட்டவர் தான் ஆச்சாரியனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பிரதமதையேவ தத்துவஜானே, அவர்கிட்ட போகும் பொழுதே உங்களுக்கு தத்துவஜானம் இருக்குமே. ஆனால் தற்கால மோட்சாபத்தி தற்கால மோட்சாபத்தி உபதேச வையத்தெஞ்சா, அதே சமயத்திலே உங்களுக்கு மோட்சம் வந்தார். ஏன்னா ஞானம் எப்பொழுது வருதோ அந்த கணத்திலேயே மோட்சம். ஞானம் வந்தது அடுத்த கணத்துல மோட்சம்னு நாம சொல்லலை. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். திருதிய மித்யாத்வத்திலேயே சொல்லியிருக்கேன். இது எப்படி ஞானம் எந்த சமயத்துல வருதோ அந்த சமயத்திலேயே மோட்சம். இதுக்கு திருஷ்டாந்தம் சொல்லும் பொழுது, தீபம் வெளிச்சம் வந்த பிறகு இருட்டு போச்சா, இல்ல இருட்டு போன பிறகு வெளிச்சம் வந்ததா? லைட்டு ரூம்குள்ள வந்திருக்கு, ஒரே இருட்டா இருந்தது, சுவிட்ச் போட்டதுமே பல்பு இருக்குது. இப்போ இருட்டு இருக்கு, பல்பு வந்ததுன்னு வெளிச்சம் வந்ததுன்னு எனக்கு இடம் வேணும் நீங்க போங்க அப்படின்னு வெளிச்சம் வந்து இருட்ட வெளியில தள்ளி விட்டு நான் உட்கார்ந்ததா? இல்லை வெளிச்சம் வரதுக்கு முன்னால இங்க எப்படி சார் இடம் இருக்கும்? இருட்ட போக்கின பிறகு காலி பண்ண பிறகு அப்புறம் இவர் வந்து உட்கார்ந்தாரான்னு எனக்கு தெரியாது. சுவிட்ச் போட்டு இருட்டு போச்சு வெளிச்சம் இருந்தது, ரெண்டும் ஒரு கணக்கில் தான் நடந்தது. ஆகையால் எக்கணத்தில் ஞானம் வருகிறதோ அக்கணத்தில் அஜானமோ அஜான காரியங்களோ இல்லை. இப்படி ஒரு வியாப்தி அம்சம். இது அதுக்கு காரணம், அது இதுக்கு காரியம்னு நான் சொல்லவே இல்லை. இந்த ரெண்டுக்கும் என்ன, ஞானம் வந்த கணத்தில் அஜானமோ அஜான காரியங்களோ இல்லை, அல்லது இதுக்கு முன்ஷணம் வரைக்கும் அஜான காரியங்கள் இருந்தன அப்படி சொல்லுங்க. எந்த க்ஷணத்தில் ஞானம் வந்ததோ அந்த க்ஷணத்துக்கு முன்ஷணம் வரைக்கும் அஜான காரியங்கள் இருந்தன அப்படின்னு ஒரு வியாப்தியை சொல்லியிருக்கோம் திருத்திய மித்யாத்வத்தில். அதே போல ஞானம் எப்பொழுது வந்ததோ அந்த கணத்தில் அஜானமோ அஜான காரியங்களோ இருக்காது, அவ்வளவுதான் சொல்லிட்டோம். இதுவே தவிர வேற விதமா சொல்ல முடியாது. ஆனா தற்காலே மோட்சாபத்தி உபதேச வையத்தென்ற தியாத். அதனால இந்த தோஷமானது காமன் டு போத் தி பீப்புள். ஆகையால் இது சமாதானம், இதை கேட்கப்படாது. பிறகு ஏதேனா இப்படி நாம் சொன்னதுனால ஸ்வாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம் இத்தியாதி விதிரபி பாவி தத்துவஞான கல்பக சேதனம் பிரத்யேவா.
சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம். தைத்தரியோபனிஷத்துல சிக்ஷாவல்லி கடைசியில எல்லாம் வேதாத்தியனங்கள்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இது மேல அவரை சமாவர்த்தனம் பண்ணி அனுப்பிச்சார். சமாவர்த்தனம்னா என்ன? சம்திங் பேரலல் டு யுவர் கான்வகேஷன் வச்சுங்களேன். படிப்பெல்லாம் உனக்கு முடிச்சாச்சுப்ப, நீ தனியா போய் இது மேல வாழ்க்கைய நன்றாக வாழணும் அப்படின்னு சொல்லி எப்படி வாழ்க்கையில வாட் ஆர் யுவர் கைடிங் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். நீ போயிட்டு வா அப்படின்னு வெளியே வச்சுறது இல்லை. அவர் எப்படி சத்தியம் வதா தர்மம் தரா சுவாத்தியாயான்மா பிரமதா, உண்மையை பேசணும், தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும், எந்த சந்தர்ப்பத்திலையும் படிச்சதான வேதத்தை விட்டுறப்படாது. நம்மளும் விட்டுதான் இருக்கோம். எதை படிச்சோமோ அது ஏதாவது உபயோகப்படுறதா? ஜெனரல் நாலேஜ் தான் உபயோகப்படுறதே தவிர மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸ் எல்லாம் வாசிச்சவன் கடைசியில வேற எங்கேயோ சாதாரண கணக்கு எழுதிட்டே இருக்கான். பிகாம் எல்லாம் வாசிச்சவன் வேற எங்கேயோ வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா என்ன உபயோகப்படுறதுன்னு பேசிக் ஒர்க்கிங் நாலேஜ் அப்படின்னு தான் உபயோகப்படுறது. இது ஜெனரல் நாலேஜ். ஆக்சுவலா படிச்ச படிப்பு உபயோகப்படுறதுன்னு இந்த டீச்சிங் லைன்ல இருக்கிறவான்னு வச்சுக்கிறேன். அவனும் ஏதோ படிச்சிருப்பான், ஏதோ கொஞ்சம் தான் சொல்லிக் கொடுக்குறான், இருக்கட்டும். ஜெனரலா உபயோகப்படுறது இல்லை. ஆனா இந்த வேதத்துல எப்படி அவன் என்னதை படிச்சானோ அது கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்காரு. அவனுடைய சரீரத்திலிருந்து பிராணம் போற பரியந்தம் ஞாபகம் வச்சுக்கிட்டு மட்டும் இல்ல, அதை அப்பப்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கான். அது மறக்கப்படாதுங்கிறதுக்காக ஒரு பிரயத்னத்தோட இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் இந்த வைதிக ஞானம்ங்கிறது ரொம்ப வசதின்னு அநேக காரணங்கள்ல இது ரொம்ப கேட்ட விஷயம். இந்த சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம் அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்ருதிகள்லாம் என்ன சொல்றது? பாவி தத்துவஜானி கல்பக சேதனம் பிரத்யேவா ந தஸ்ய சிஷ்யஸ்ய ஸ்வாஜ்ஞான கல்பித இதி ஞானதா தன் மோட்சார்த்தம் பிரவச்சனே பிரவத்தில் யுக்தா. இந்த சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம்னு குரு இவனுக்கு சொல்றார் அப்படின்னு சொன்ன இந்த சொல்லக்கூடியதான சிஷ்யன் அந்த குருனால கல்பிதனா இருக்காரா இல்லையா? பாவியில இது நினைக்க போறான்னு நினைச்சது கல்பிதனா சொன்னாரா? என்ன சொல்ல போறேன் இந்த ஸ்ருதிக்கு? ஒரு அர்த்தமும் சொல்லியே. இந்த இப்படிப்பட்டதான ஸ்ருதிகள்லாம் குருவும் சிஷியனும் ரெண்டு பேரும் உண்மையா இருக்கா, ஒருத்தர்னால கல்பிக்கப்பட்டவர் ஒருத்தர் இல்லை என்று சொன்னாதான் சரியா வரும் போல இருக்கே சார். நீங்க சொல்றது ஒன்றும் சரியா இல்லையே அப்படிங்கிற ஏதேன சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரவிதவ்யம் இத்தியாதி விதிரபி பாவி தத்துவஜானி கல்பக சேதனம் பிரத்யேவ. பாவியில தத்துவஜானியாக போறான் என்று கல்பகனா இருக்கிற சேதனத்துக்காகத்தான் தவிர நக தஸ்ய சிஷ்யா ஸ்வாஜான கல்பிதா. இது இந்த சிஷ்யன் என்னுடைய அஜானத்தினால கல்பிதன் என்று ஞானதா அதை அறிந்து கொண்டதான குருவினால் தன்மோட்சார்த்தம் பிரவச்சனே பிரவருத்தி. இவனுக்கு மோட்சம் வரப்போறது நான் சொல்லக்கூடியதான ஒழுங்கா அனுஷ்டானம் பண்ணி சித்த சித்தி அடைஞ்சு இவன் மோட்சத்தை அடைய போகிறான் என்று நினைக்கக்கூடியதான குருவினால் இவன் என்ன வரப்போறதா? இது யுக்தா நச்ச ஸ்வப்னவது கல்பிதத்துவ அஜானாத் பிரவருத்தி. இல்ல சார், ஸ்வப்ன மாதிரி சார். இது தெரியாமலே அஜானத்தினால பிரவர்த்திக்கிறார் குரு அப்படின்னு சொல்ல முடியுமா? தத்வவிதா ததஜான அனுபவத்தே. தத்துவத்துக்கு அந்த அஜானம் இருக்க, தத்துவத்து குருன்னு சொன்னா அஜானம் இருக்க முடியுமா? இத்தியாதி இது நிரஸ்தம். ஏன் இதுல நீங்க கேள்வி கேட்கப்படாதுன்னு. ஏன் கேள்வி கேட்கப்படாது சொல்ற? ஸ்வப்ன குருவது கல்பிதத்வேன குரோஹோ அபரியோஜத்வா. இந்த குருவும் ஸ்வப்னத்துல குரு எப்படி இருக்காரு, ஸ்வப்னத்துல நாம ஒரு குருவானவர் ஒரு சிஷியனுக்கு பாடம் சொல்றார் அப்படின்னு பார்த்திருக்கோம். இது போல ஒரு சொப்னத்துல வறுமையானால் அந்த சொப்னத்துல குருவுக்கு என்னென்ன நிஜமா தத்துவஞானம் இருக்குன்னு நீங்க கற்பிச்சிருந்தீங்கன்னா சொப்னத்துல அது முன்னாலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், மோட்டம் வந்திருக்கும். அங்கே எப்படி கற்பிக்கலையோ அதே மாதிரிதான். ஸோ விவகாரங்கள்லாம் எப்படி நடக்கிறது? இவர் தத்துவத்தை சொல்லுவார் அப்படிங்கிற அவ்வளவுதான் இருக்கே தவிர அவர் என்ன சொல்லுவாரோ அந்த தத்துவம் முன்னாலேயே தெரியுங்கிற அபிப்பிராயம் இல்லை. அதனால அதுவும் நிரஸ்தம். அதனால ஸ்வப்ன குருவது கல்பிதத்வேன குரோஹோ அபரியோஜத்வா. இந்த குருவை போய் இப்படி எப்படிலாம் கேள்வி நீங்க யாரு தெரிஞ்சுன்னு சொன்னீங்களா, தெரியாம சொன்னீங்களா, இப்படி இந்த விவகாரங்களுக்கு அஜானம் இருக்கா இல்லையா, இப்படி எல்லாம் கல்விக்கிறதுக்கு இடமே இல்லை. பரியோனியோகம் பண்ணக்கூடாது. பரியோனியோகம் பண்றதுன்னு என்னது என்று ப்ரோவ் பண்ணக்கூடாது. உள்ள பூந்துட்டு என்ன ஏதுன்னு கேட்கக்கூடாது. நேரோட இப்படி கேட்டிருக்கேன், அவர் சொன்னார், வந்தது, புரியுது, அவ்வளவுதான் விவகாரம். ந தத்துவஜான ஹேதுத்வேன வேதஸ்ய மீமாம்ஸ்யத்வவத் குரோரபி
பரியநியோஜத்துவம் இது வாச்சம். பாருங்க சார், இந்த வேதங்கள்லாம் இருக்கா இல்லையா, இந்த வேதங்களை அப்படியே படிச்சா அது ஓரளவுக்கு தான் புண்ணியம் வரும். ஆனா தத்துவ ஞானம் நமக்கு வரணுமே, ஆனால் உண்மையான ஞானம் இது, அபாதிதமான ஒரு ஞானம் நமக்கு வரணுமே, ஆனால் என்ன பண்ணணும்? நீங்க விசாரம் பண்ணணும், மீமாம்சை பண்ணணும். மீமாம்சான பூஜித விசாரம். அந்த விசாரம் பண்ணினால்தான் உங்களுக்கு இன்னது எனக்கூடியதான தத்துவம் நமக்கு புரியும். அதே விதமாக நமக்கு எந்த விஷயமும் புரியணுமே, ஆனால் புரோசன் தான் யோஜனை பண்ணினா தானே புரியும். மேலோட படிச்சா புரியுமா? ஆகையால் நம்ம எல்லாத்தையும் விசாரம் பண்ணினா தான் சத்தியமானது வெளியில வரும். ஆகையால் விசாரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆகையால் குருவை பரிநியோகம் பண்ணப்படாது சார் அப்படின்னு சொன்னேன்னா எப்படி இருக்கும்? நம்ம எதை வந்தாலும் என்ன ஏது என்று நல்ல ஆராய்ந்தல்லவா பார்க்கணும், விசாரம் பண்ணப்படாதுங்கிறல அப்படிங்கிற தத்துவஞான ஹேதுத்வேன வேதஸ்ய மீமாம்சியத்வது. வேதத்தை மீமாம்சை பண்ணுகிறீர்கள். எதற்காக பண்ணுகிறீர்கள்? தத்துவஞானத்துக்கு ஹேதுவா இருக்குது. ஆகையால் பண்றாய்பள்ள எப்படியோ அதே மாதிரி குரோரபி பரியநியோஜத்துவம் இது வாச்சம். குருவையும் நம்ம யோஜனை பண்ணிட்டா இது என்ன அது என்ன அவருக்கு தெரியுமா, என்ன ஏது எப்படின்னு தெரியணுமே, கேட்டுக்கணுமே, விசாரம் பண்ணணுமே. தர்க்கேண வேத இவ தத்தத் ரூப கல்பனையா குராவபி தத்பரிகாரா. அங்கேயும் வேதத்துல தர்க்கமானது எப்படி, தர்க்கத்தினால இப்படியா அப்படியான்னு சொல்லி எப்படி பண்ணாலும் அதே போல குருவிலையும் அதேதான். நக கதாஸ்வபி சதுத்தர அபரிஸ்பூர்த்தௌ அகம் தத்பகுபிதான பரியநியோஜ்யா இத்யுத்தரம் ஸ்யாத் இது வாச்சம். பாருங்க, நம்ம இப்ப நடக்கிறது டிஸ்கஷன். இந்த கதையானது 3 விதமா இருக்குன்னு முன்னாலேயே சொன்னேன். சத்தியத்தை அறிவதற்காக குரு சிஷ்யாளுக்கு நடுவுல நடக்கக்கூடியதான கதைக்கு வாத கதை இருக்கு. இந்த வாத கதை தான் உபநிடத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒவ்வொரு உபநிடத்திலையும் ஒரு குருவானவர் ஒரு சிஷ்யனுக்கு அல்லது பிள்ளைக்கு அந்த தத்துவத்தை எடுத்து சொன்னாரு பார்த்தா இது வாதம்னு பேர். லோகத்துல வாதம்னு சண்டைன்னு அர்த்தம். இந்த வாக்குவாதங்கள்லாம் வேண்டாங்க சார் அப்படிங்கிறது பார்த்தா இந்த லோகத்துல வாக்குவாதம்னு சண்டைன்னு அர்த்தம். இங்க சொல்லக்கூடியதான வாதம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா தத்துவத்தை புரிவதற்காக அவ ஒருத்தர் பேசிட்டு 2 பேருக்கும் ஒரே எண்ணம் தான், ஒரு தாற்பயம், நமக்கு உண்மை புரியணும். அதற்காக ஒரு டிஸ்கஷன் இருக்கே, இதுக்கு வாத கதைன்னு பேர். ஜல்ப கதைன்னு நான் அவரை ஜெயிக்கணும் என்பதற்காக ஒரு பிரவருத்தி. இது பிருஹதாரண்யகோபனிடத்துல 3வது அத்தியாயத்துல யாக்ஞவல்யருக்கு மற்ற ரிஷிகளுக்கு நடந்ததான ஒரு சம்பவம். இந்த இடத்துல 9 ரிஷிகளும் வரிசையா அஸ்வலர் எனக்கூடியது ஆரம்பிச்சு வரிசையா ஆர்த்தராகர், புஜ்ஜு இப்படி எல்லாம் வரிசையா, குஷத்தர், கஹோளர், கார்கி இப்படி எல்லாம் வரிசையா கேட்கணும். சாகல்ய பரியந்தம் 9 மகர்ஷிகள் அவ கேள்வி கேட்டா யாக்ஞவல்யர. எதற்காக? எப்படியாவது யாக்ஞவல்யரை தோக்க வைக்கணும். அவளுடைய மெயின் பர்பஸ் என்ன? யாக்ஞவல்யரை தோக்க வைக்கணும். என்ன சார் சாதாரணமான அமௌண்டா? 1000 பசுமாடு. இன்னைக்கு ஒரு பசுமாடு 15,000 20,000 1000 பசுமாடு. ஒவ்வொரு பசுமாட்டுடைய தலையிலையும் 10 பதம் தங்கமா. எவ்வளவு விலை இருக்கு. அது போடாத அஸ்திருஷபம் யானை மாதிரி காணக்கூடியதான ஒரு காளை. இத்தனையும் கொடுத்தா யாருக்கு தான் இருக்கும்? அது ஃப்ரீயா இல்ல. அது யாருன்னு சொல்லணும்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரே எல்லாத்தையும் ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி எடுத்துன்னு போயிட்டாருன்னா அவர் யாராவது எடுத்துக்கலாம்னு சொன்னா ஒரு பாட்டுக்கு இன்னும் எடுத்துக்கலாம்னு சொன்னா சரி, இன்னும் ஏதோ ஒரு பரீட்சையோ வச்சு அதுக்கப்புறம் தானே சொல்லணும். அவரும் ஒண்ணும் சொல்லல, யார் பரமிட்டாரோ அவர் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டார். இவன் யாருமே முன்னுக்கு வரல. என்ன அவர் பார்த்தார், நடுவில் வந்து எடுத்துன்னு போயிட்டார். சப்ஜூடிஸா எடுத்துட்டார். எடுத்துன்னு உள்ள போய் வச்சாச்சு. இனிமேல் என்ன பிரமிட்டர் இல்லையேன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, எடுத்துன்னு போங்க. நான் ஒன்றும் சொல்லல, இப்போ பொசஷன் என் கையில தான் இருக்கு அப்படின்ட்டு விவகாரம் இருக்கு. அந்த காலத்திலேயே இப்படி எல்லாம் பண்றது விவகாரம் தெரிஞ்சதுன்னு. இந்த ஒரு இடத்துலதான் அது ஜல்ப கதை. விதண்டா கதைக்கு ஒன்றும் திருஷ்டாந்தம் இல்லை. இப்படி வாதம், ஜல்பம், விதண்டான்னு 3 விதமான கதைகள். இந்த கதைகள்ல கதாஸ்வபி சதுஸ்தர அபரிஸ்பூர்த்தவு. நீங்க ஏதாவது ஒண்ணு கேட்டீங்கன்னா அதுக்கு சமாதானம் தெரியாத சந்தர்ப்பத்தில் நீங்க ஒரு கேள்வி கேட்கிறேன். கேள்வி கேட்கிற சமயத்துல சமாதானம் தெரியல. சமாதானம் தெரிஞ்சதா தெரிஞ்சுட்டு சொல்லிட்டு இருப்பார். சமாதானம் தெரியாத நிலையில் அவர் என்ன சொல்றாரா, ஸ்வற்கல்பிதா அகம், நீர் தானே என்ன கல்பித்து இப்ப என்ன வந்து கேள்வி கேட்கிறீரே அப்படி.
நீர் என்ன இப்படி கல்பிச்சு எப்படி எனக்கு நீர் கேட்ட கேள்விக்கு எனக்கு சமாதானம் தெரியாத அளவுக்கு கல்பிச்சுட்டு இப்ப கேள்வி கேட்டு எனக்கு தெரியாதுன்னு என்ன அவமானப்படுத்துற இப்படி எல்லாம் சமாதானம் வர வேண்டி இருக்குங்கிற நச்ச கதாஸ்வபி சதுத்தர அபரிஸ்பூர்த்தோ அகம் சொற்கல்பிதா நான் ஒன்னால் கல்பிக்கப்பட்டேன் ஆகையால் நான் பதியம யோசிச்சா நீங்க எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னா எனக்கு தெரிகிறா போல நீங்க கல்பிச்சிருக்கணும் சார் அப்படின்னு சொல்றதுல கேள்வி வராது இது உத்தரம் இது வாச்சியம் இது கேள்வி எல்லாம் நன்னா இருக்கும் சமாதானம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சரியாவே இருக்காது சமாதானம்னா சரியா இருக்காதுன்னா என்னன்னா ஏதோ ஒரு யுக்தியா சமாதானம் சொல்றா போல இருக்கே தவிர இந்த கேள்விக்கு கரெக்டா வரா போல இல்லை ஆனா ரியலி அதான் சமாதானம் வேற ஒண்ணும் இல்லை என்ன சொல்ற போல கதாயா கல்பிதத்துவ அனிஷ்டயகாரீனத்வேன இவன் கல்பிக்கப்பட்டவன் இவரால் கல்பிக்கப்பட்டவன் எனக்கூடியதான் நிச்சயம் இல்லை ஆகையா நிச்சயம் இருந்தானே சுவாமி நீர் தானே என்னை கல்பிச்சல் என்னை கல்பிச்சுட்டு எனக்கு ஆன்சர் தெரியாத கல்பிச்சுட்டு இப்ப இந்த கேள்வி கேட்கிறல இப்படின்னு இவன் எப்ப சமாதானம் சொல்லுவான் தெரியுமா நான் கல்பிக்கப்பட்டேன் எனக்கூடியதான அறிவு இவனுக்கு இருக்குமேயானால் அப்பொழுது சொல்வார் ஆனா அந்த அறிவு இல்லாத சமயத்தில் தான் டிஸ்கஷன் நடக்கிறது அதனால அவன் அப்படி சொல்றான் அதான் கதாயா கல்பிதத்துவ அனிஷ்டயகாரீனத்வேன நான் கல்பிக்கப்பட்டேன் இவரால் என்று அவருக்கு தெரியாது அதனால அந்த சந்தர்ப்பத்தில் அது இல்லை சமயபந்த விசேஷ நிபந்தனத்வேனச்ச அதோட மட்டும் இல்ல இந்த வாதம்னு இருந்தா இதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்கு இப்படித்தான் பதில் சொல்லணும் இப்படித்தான் பதில் சொல்லப்படாது அப்படின்னு இது முன்னால இருந்தது இப்பதான் ஒருத்தருக்கு ஒரு கண்டிஷனும் கிடையாது பாருங்க வாய்க்கு வந்தபடி பேச முடியாது முழுக்க அப்பெல்லாம் எப்படின்னா இப்படித்தான் பேசணும் அப்படின்னு சமயபந்தம்னு இருக்கு கேள்வி கேட்ட பிறகு 1 2 3 க்ஷணம் வெயிட் பண்ணுவார் அதுக்கப்புறம் சரியான வச்சுங்களேன் அபரிஸ்பூர்த்தி இவனுக்கு ஆன்சர் தோணலை எழுது போக வேண்டியதுதான் சோதமான போல அந்த பட்சம் போயிடுதுன்னு அர்த்தம் அப்பிரதிபத்தி அப்படின்னு சொல்லுவோம் அதே போலயே எதை சொல்லணுமோ அந்த பேசிக் டெனக்ஸ் இருக்கு பார்த்தா அதுக்கு அகேன்ஸ்டா பேசிட்டான்னு வச்சுங்களேன் அது போல பேசினா அவன் விப்ரதிபத்தின்னு சொல்லிடுவான் எப்படி வந்தாலும் அவன் இடத்துல போயிடணும் நம்ம என்ன ஆன்சர் என்ன பேசணும்னு தெரியணும் இதெல்லாம் டிசிப்ளின் முதல்ல நமக்கு நன்னா தெரியணும் எந்த விஷயமும் பேசும் பொழுது எப்படி பேசணும் கோர்ட்ல பேசும் பொழுது நம்ம பட்சத்துக்கு தோஷம் வராமல நம்ம பேசிவிட்டோம்னு வச்சுங்களேன் இது எதிர்பக்கத்துல இருக்கு அது கவனிச்சுட்டு இருப்பான் நமக்கு ஸ்லிப்பர் எட்டங்க வந்துடுதுன்னா கிருஷ்ணார்பணம் போயிடுது அதே மாதிரியே இங்க விவகாரங்கள் எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணணுமோ அவ்வளவுதான் பண்ணணும் அதை விட நைதர் மோர் நாட் லெஸ் குறைச்சலா பாஸ் ஆன் பண்ணா பிரயோஜனம் இல்லை ஜெயிக்கல் அதிகமா பண்ணலைன்னா என்ன ஆகும் நீங்களே அனாவசியமா அவனுக்கு எடுத்து கொடுத்தா போல ஆகும் ஸோ இந்த டிசிப்ளின் நமக்கு வட்டிதான் சாஸ்திரங்கள் சொல்லி கொடுக்க நம்ம சாஸ்திரங்கள் ஏதோ பிரம்ம தத்துவஞானம்ங்கிறோம் அது இருக்கட்டும் ஆனா டே டு டே லைஃப்லயே நம்ம எப்படி வாழணும் இந்த கதை நிபந்தனங்கள் இவைகள்லாம் பார்த்தோமே ஏன்னா எப்படி பேசணும் இதெல்லாம் நமக்கு தெரியும் மரியாதை குறைவா பேசப்படாது அதையும் இவைகள்லாம் அங்கே சொல்றது அதனால சமயபந்தம்னு இருக்கு சமயபந்தம்னா ஹவு ஷுட் யூ டிஸ்கஸ் எப்படி நீங்க நடந்து கொள்ளணும் அதுக்குள்ள நீ தானே என்னை கல்பித்த ஏன் இப்படி கல்பித்த இப்படி எல்லாம் கேட்கலாம் தெரிஞ்சிருந்தா கூட கேட்கக்கூடாது முதல்ல ஃபர்ஸ்ட் இவனுக்கு தெரியாது அதனால அப்படி கேட்கறதுக்கு இடம் இல்லை ரெண்டாவது அப்படி தெரிஞ்சிருந்த போதிலும் அந்த ரூல்ஸ் அங்க இருக்கிற செட் ஆஃப் ரூல்ஸ் அது அகேன்ஸ்டா இருக்கிறதுனால அப்படி கேட்டுக்காரு அதனால தெரியப்படும் சமயபந்த விசேஷ நிபந்தனத்வேனச்சா சமயபந்தம் அப்படின்னா பேசும்பொழுது ஏற்படக்கூடியதான டிஸ்கஷன்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடியதான செட் ஆஃப் ரூல்ஸ் அதுக்கு விசேஷ நிபந்தனத்வேனச்சா தாதிருகுத்தர அனவகாசா அப்படிப்பட்டதான கேள்வி வராது சமாதானம் வராது. ஸோ யூ நீட் நாட் பி அஃப்ரைட். தஸ்மாத் சிஷ்யவது குருவோரபி கல்பிதத்வாது சிஷ்யன் எப்படியோ அப்படி குருவும் கல்பித்தான். உலகத்தில் நடக்கிற சகல பதார்த்தங்களும் கல்பித்தம் தான். அதனால கல்பிதமா இருக்கக்கூடியதான இடத்துலயே ஒருத்தர் சொல்றார் ஒருத்தர் கேட்டுக்கிறார் தத்துவம் புரியுது. மித்யாபூதமான பதார்த்தத்திலிருந்து சத்தியமான தத்துவம் புரியலாம். இதான் மாண்டவர்கள் சொல்லும் பொழுது நசிஷ்யோ நசிஷா நசாஸ்தா நசாஸ்திரம். அவன் அப்படி இருக்குமே என்னால் எப்படி வருதுன்னு பொய்யான விஷயத்திலிருந்து சத்தியமான தத்துவம் புரியப்படாதுன்னு யாராவது சொன்னாடா? அப்படி இல்லையே.
இதெல்லாம் சாதனங்கள் பொய்யா இருக்கலாம், அதனால வரக்கூடியதான சாத்தியம் உண்மையாக இருக்கலாம். இப்ப எழுத்தெல்லாம் எழுதுறேன், எழுத்துகள்ல என்ன வளைவுகள் கோடுதானே அக்ஷரங்கள்லாம். ஆனா தெலுங்குல ஆன்னு எழுதுறேன், சமஸ்கிருதத்துல ஆன்னு எழுதுறேன், வேற ஸ்கிரிப்ட்ல தமிழ்ல ஆன்னு எழுதுறேன். எல்லாம் எதை படித்தாலும் எந்த எழுத்த வெவ்வேறு விதமாக இருந்தாலும் அந்தந்த பாஷையை அறிந்தவன் அவன் என்ன பண்றான், அது ஆண் தானே படிக்கிறான். நீங்க ஆண் எழுதிருந்தா காந்து படிக்கிறானா இல்ல. ஆனா இது ஏதாவது உண்மையோ? எல்லாம் பொய் தான். ஒரு காலத்துல கண்டுபிடிக்கப்பட்டதுதான். ஆனா இப்படி எழுதுவோம் அப்படி. அது பகவானே உங்களுக்கு திருச்சி பண்ணாரா? இல்ல. நம்ம என்ன பண்ண நம்மளா கல்பிச்சது. ஏன்னா சமதி ஸ்கிரிப்ட் இப்ப ரீசெண்டா தான் வந்தது. ஹிந்திக்கு வந்ததுதானே தேவநாகரி ஸ்கிரிப்ட் அப்படியே தானே எடுத்துட்டு இருக்கா. இந்த ஸ்கிரிப்ட்னு ஒண்ணு வந்து பார்த்தா இது பொய்யானது. தட் இஸ் நம்ம கல்பிச்சது. ஆனா இது கல்பித்தாலும் இது மாறினாலும் ஆனா விஷயம் என்ன இருக்கு, அதனால் அறியக்கூடியதான அறிவு அது உண்மையா. ஆகையால் கல்பித்தமான பதார்த்தத்திலிருந்து வாட் இஸ் இண்டிகேட்டட் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கலாம், அது இண்டிகேஷனானது பொய்யா இருக்கலாம். ஆனா வாட் இஸ் இண்டிகேட்டட் அது உண்மையா இருக்கலாம், அதை பத்தி தோஷம் இல்லை. ஆகையால் உலகத்தில் இருக்கக்கூடியதான இந்த பதார்த்தங்கள் எல்லாம் கல்பிதமாக, குருவும் கல்பித்ததான், சிஷ்யமும் கல்பித்ததான், சாஸ்திரமும் கல்பித்ததான். ஆனா இவைகளுடைய இன்டராக்ஷன்ல வரக்கூடியதான தத்துவமானது அது உண்மை. அது எல்லாவற்றையும் ஒரே தினம் சாப்பிட்டு போயிடும். கபலீகிருத தத்துவ ஞான மண்டலம் காளியை சொல்லும் பொழுது எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டு விவகாரம் முழுக்க. அதே விதமா பிரம்மஜானம்னு ஒண்ணு வந்தது. ஆனால் இந்த வித்தியாசங்கள் எத்தனை நம்ம நினைச்சோமோ, குரு சிஷ்யன் சாஸ்திரம் சாஸ்திரம் சாஸ்தா எல்லாமே போயிடும். கடைசியில என்னடா இருக்கு, அந்த ஆம்பிரமாங்கிற ஒரு தத்துவஸ்வரூபம் மட்டும்தான் நிற்கும். ஆகையால் இதுல ஒரு தோஷம் இல்லை அப்படிங்கிறத இந்த பிரகரணத்துல சொல்லிட்டு வர. இன்னும் ஒரு கிளாஸ், இந்த கிளாஸ்ல இந்த பிரகரணம் ஆயிடும். இந்த கல்பகம்னா யாரு, எப்படி கல்பிச்சான், என்ன ஏதுன்னு டிஸ்கஸ் பண்ணி அதை முடிவு போறது. இது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.